50 லட்சம் கொடுத்ததா அந்த அவர்களுடைய அந்த மாலதி அவங்களோட அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு உதவி பண்ண ஒரு வழக்கறிஞர் என்ற நீதிமன்றத்தில் வந்து ப்ரெசென்ட்டாக இருந்தார். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் 50 லட்ச ரூபா பேரம் பேசினாங்க. அதாவது அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நேரடி பணம் கிடையாது. அரசியல் இந்த ஆளுங்கட்சியில் உள்ள சில நபர்கள் வந்து 50 லட்ச ரூபா கொடுத்துறோம், அந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க அப்படின்னு பேரம் பேசினதா அந்த அவர்களுடைய உறவினர்கள்ட்ட பேரம் பேசின கூட இருந்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கறிஞர் மூலமாக இன்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்தில் தகவல் சொல்லியிருக்காரு. இது உண்மையா இல்லையாங்கிறது நீதிமன்றம் விசாரிக்கும். சார், உயர் அதிகாரி யாரோ ஃபோன் பண்ணி எஸ்பிகிட்ட பேசினதுனால தான் ஸ்பெஷல் டீம் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. பொதுவாக ஸ்பெஷல் டீம் மானங்கனியாக திடீர்னு வந்து விசாரணையில் இறங்காது. யாரோ ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸோ உயரதிகாரியோட தகவல் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இதில் வந்து நேரடியாக உள்ளே வருவாங்க. ஆனால் நீதிமன்றம் அந்த கேள்வியை கடுமையாக கேட்டுச்சு. ஸ்பெஷல் டீம் எதுக்காக இங்கே வந்து இந்த இதை விசாரணை பண்ணுச்சுன்னு. அதுக்கு அரசாங்கம் சொன்ன பதில் மிகவும் நகைப்புக்குரியதாக இருந்தது. சோசியல் மீடியாவில் பார்த்து எங்கள் டீம் போய் விசாரிச்சுங்கிறாங்க. சார், எத்தனை குற்றத்தை சோசியல் மீடியா பார்த்து இந்த தமிழக அரசு வந்து போய் தடுக்குதுங்கிறத நீதிமன்றம் ரொம்ப நகைப்புத்தன்மையோடு கேட்டுச்சு. இது இந்த தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கு தான். சோசியல் மீடியாவை பார்த்து நீங்கள் தடுக்கிறதா இருந்தால் எத்தனை பேர் கரப்ஷனில் ஈடுபடுறாங்க, அதெல்லாம் போய் நீங்கள் தடுங்கன்னு சொன்னாங்க நீதிபதிகள். பல்வேறு கமெண்டுகளை வந்து நீதிபதிகள் வந்து இந்த தமிழக அரசுக்கு எதிராக வந்து நீதிமன்றத்தில் தெரிவித்தாங்க. மதியானம் இதோட ஹார்ட் பீட்டு திரும்ப தொடரும். சார், வீடியோ காட்சிகள் வந்து அந்த ஒரு பையன் வந்து அந்த அடிக்கும்போது எடுத்த வீடியோ காட்சிகளை அந்த நபர் வந்து ஃபோனில் வீடியோகிராஃப் பண்ணி அதை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. அந்த பையனுக்கு இப்போ த்ரெட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் ஆர்டரில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அந்த பையனை போலீஸார் வந்து மிரட்டி அதை அழிக்க சொல்கிறதா சொல்கிறாங்க. அதையும் நீதிபதி ரெக்கார்ட் பண்ணிட்டார். எஃப்ஐஆர் போடாமலே, சிஎஸ்ஆர் போடாமலே ஒருத்தர் தூக்கிட்டு போய் அடித்து கொன்ன பிறகு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. முதல்ல அந்த திருட்டு வழக்குக்கு ஏன் சிஎஸ்ஆரோட நீங்கள் வச்சு விசாரிச்சிங்க அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தோட முதல் கேள்வி. ஒரு நபர் திருடிட்டாருன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போட்டுல விசாரிக்கணும். எஃப்ஐஆரே போடாமல் சிஎஸ்ஆரை போட்டு ஒருத்தரை கூட்டு போய் அடித்து கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆதங்கத்தை வந்து நீதிமன்றம் வந்து வெளிப்படுத்துச்சு. இன்றைக்கி எப்படியாவது இதை மூடி மறைச்சி டிலே பண்ணி, அதான் அந்த கம்ப்ளைண்ட்டில் சொன்ன தகவல் நகைப்புத்தன்மையாக இருக்குது. கம்ப்ளைண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏங்க, அதில் வந்து வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இந்த பாத்ரூமில் வலிக்கு விழுந்து கால் ஒடிஞ்சு ஃபோட்டோ போடுறாங்கல்ல போலீஸு, அது மாதிரி வலிக்கு விழுந்து வலிப்பு வந்து இவர் இறந்து விட்டார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீதிமன்றத்தில் நாங்கள் நேற்று முறையிட்டு இன்று வழக்கு விசாரணைக்கு வருவது தெரிந்தவுடன் நேற்று இரவு 6 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதில் இன்வால்மெண்ட் கம்ப்ளைண்ட் படியே. ஆனால் 5 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே மட்டும் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதில் வந்து வரவே இல்லை. இந்த பையன் தப்பு பண்ணலை அப்படிங்கிறத வந்து டிஎஸ்பிக்கும் திருப்புவனம் டிஎஸ்பிக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் நாங்கள் தகவல் சொன்னோம். அவங்க எங்களுக்கு சொன்னது நல்லா விசாரித்து இதை கண்டுபிடிங்கன்னாங்க. அந்த நல்லாங்கிற வார்த்தை நல்லா அடித்து விசாரிங்கிறதுக்கு தான் அர்த்தம்.